நம்ம எல்லாருக்கும் சில சமயங்கள்ல மனசுக்கு ரொம்ப ஆறுதலா அமைதியா 4 வார்த்தை கேட்க தோணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா வேற வேற பாதைகள்ல இருந்து வந்தாலும் அது கொடுக்கிற நம்பிக்கை ஒன்னாதான் இருக்கும். வாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட 2 செய்திகளோட ஆழத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த செய்தியை கேட்கறது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. உங்க மனசுல ஏதோ ஒரு பாரம் இருந்தா, சில கவலைகள் உங்களை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருந்தா, இந்த வார்த்தைகள் உங்களுக்காக தான் வந்திருக்கு. நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு பதில் ஒருவேளை இங்கே இருக்கலாம். வாழ்க்கையில வர்ற சவால்களுக்கு நடுவுல மனசுக்கு ஒரு அமைதியை தேடுறதுங்கிறது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பொதுவான இயல்பு இல்லையா? நிச்சயமா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல அந்த அமைதிக்காக ஏங்கி இருப்போம். நம்மள பல பேரு இந்த சுமைகளை யார்கிட்டயும் சொல்லிக்க முடியாம மௌனமா மனசுக்குள்ளேயே வச்சு போராடுவோம். ஒரு பதில் கிடைச்சிராதா, ஒரு வழி பிறந்துராதான்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருப்போம். கரெக்டா இந்த மாதிரி நேரங்கள்ல தான் சில தெய்வீக செய்திகள் நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்குது. சரி, அப்படி என்னென்ன சுமைகளை பத்தி இந்த செய்திகள் பேசுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை உங்களுடைய சுமையும் இதுல இருக்கலாம். அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேலையில ஒரு தடையா இருக்கலாம், உடல்நலம் சரியில்லாம போகலாம், கடன் பிரச்சனை, செஞ்சதெல்லாம் தோல்வியா போகுதேன்னு ஒரு ஃபீலிங். ஏன் காரணமே தெரியாத ஒரு மனப்போயம் கூட இருக்கலாம். இதுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனா நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வழிய இந்த வார்த்தைகள் ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்குது. இவ்ளோ கஷ்டத்துல நாம மனமுருகி கேட்கிற வேண்டுதல்களுக்கு உடனே பதில் வரலனா, கடவுள் நம்மள கைவிட்டுட்டாரா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது ரொம்ப இயல்புதான். அந்த விரக்தியான உணர்வையும் கூட இந்த செய்திகள் புரிஞ்சுக்குது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பதில் உடனே வரலைங்கிறதுக்காக நம்மள யாரும் கண்டுக்கலன்னு அர்த்தம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அதுதான் மௌனமான பதில். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, என் பிரச்சனைய உடனே தீர்த்து வைன்னு கேட்கறதுக்கு முன்னாடி என் மனச அமைதியால நிரப்புங்கன்னு கேக்குது. ஏன்னா அமைதியான மனசுல தான் தெளிவான ஒரு வழி பிறக்கும். கரெக்டா? இதுக்கு துணையா வர்ற மாதிரி இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரிஞ்சாலும் தெய்வம் நமக்காக மௌனமா வேலை செஞ்சிட்டு இருக்கு. நமக்கு தெரியாமையே நமக்கான நல்லது வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2 செய்தியும் ஒன்னா சேர்த்து பாருங்க. நாம காத்திருக்கிற இந்த நேரம் அது ஒரு நிராகரிப்பு இல்ல, அது ஒரு தயாரிப்பு காலம். இன்னும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம ஏத்துக்கிறதுக்காக நம்மள தயார்படுத்துற ஒரு நேரம் அது. சரி, இந்த மௌனமான ஆறுதல்ல இருந்து ஒரு நம்பிக்கையான நாளைக்கு இந்த செய்திகள் நம்மளை எப்படி கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 2 செய்திகளுமே நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. இன்னைக்கு நீங்க படுற கஷ்டம் நிரந்தரம் இல்ல. இதுதான் உங்க கதையோட முடிவு கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்துட்டு இருக்குங்கிற ஒரு வாக்குறுதி இதுல இருக்கு. இந்த மாற்றம் எப்படி படிப்படியா நடக்கும்னு பாருங்களேன். முதல்ல உங்களை ரொம்ப நாளா தடுத்துக்கிட்டு இருந்த தடைகள் விலக போகுது. 2வதா உடல் சுகமும் நீங்க தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்க போகுது. கடைசியா இதுக்கு மேல வழியே இல்லைன்னு நினைச்ச இடத்துல ஒரு புத்தம் புதிய கதவு உங்களுக்காக திறக்கும். பாத்தீங்களா? இதுதான் அந்த பாதை. இன்னும் கான்கிரீட்டா சொல்லணும்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான புதுநாள் விடியும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உதவி வரும். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். உங்க கண்ணீர் துடைக்கப்படும். நீங்க செய்யற எல்லாத்துலயும் ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் இருக்கும். இதுதான் அந்த முழுமையான வாக்குறுதி. சரி, இவ்வளவு வாக்குறுதிகளும் நிஜமாகணும்னா இது எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் வேணுமே. அது என்ன? அதுதாங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட சக்தியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்பிக்கைன்னா என்ன? அது ஏதோ பெரிய தத்துவம் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு உணர்வு. நம்ம கண்ணுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிற அந்த மௌனமான நேரத்துல கூட, இல்ல எனக்காக ஒரு நல்லது தயாராகிட்டு இருக்குன்னு மனசுக்குள்ள ஆழமா நம்புறது தான் உண்மையான நம்பிக்கை. அப்போ இந்த மாற்றத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? நீங்க செய்ய வேண்டிய முதல் படி ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க கவலைகளையும் பாரங்களையும் மொத்தமா இறக்கி வச்சுட்டு உங்க இதயத்திலிருந்து பேசுங்க. அது ஒரு சின்ன ஜெபமா இருக்கலாம், இல்ல ஒரு அமைதியான தியானமா இருக்கலாம். ஆனா அந்த உண்மையான அர்ப்பணிப்புல தான் எல்லாமே ஆரம்பமாகுது. கடைசியா இந்த 2 பாதைகளும் நம்மள ஒரே ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு வருது. அது நம்மகிட்ட இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் எல்லாம் இருக்கு. சோ உங்க நாளைய கதையை எழுத போறது உங்க நம்பிக்கையா இருக்குமா? யோசிச்சு பாருங்க.